பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது அப்படின்னு பம்மல் கே சம்பந்தம் படத்துல கமல் சார் ஒரு டயலாக் சொல்லுவாரு. இந்த டயலாக் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம பிராக்டிக்கலாவே நிறைய பேர் லைஃப்ல பார்த்திருப்போம். ஏன்னா நமக்கு யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னாலோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னாலும் அதை நம்ம ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நிறைய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஆனா நம்ம இதுவுமே புரிஞ்சுக்க மாட்டோம். அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா புரிஞ்சுக்க மாட்டோம். புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நினைப்போம். உண்மையிலேயே நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறத, என்ன புரிஞ்சுக்கணுங்கிறதையும் இந்த அனுபவம் அப்படிங்கிறது பொட்டுல அடிச்ச மாதிரி நமக்கு உணர்த்தும். அதுதான் அந்த அனுபவத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அந்த அனுபவம் தான் ஒரு சிறந்த ஆசான்னு நம்ம சொல்றோமே, அது ஏன், அது எப்படி அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அழகான குட்டி கதையத்தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஒரு குருகுலம் இருந்துச்சு. அந்த ஏரியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான குருகுலம். பக்கத்துல இருக்கிற குடும்பங்கள்ல இருந்து நிறைய பெரிய பெரிய குடும்பங்கள் அங்க இருந்தா அந்த பிள்ளைங்க எல்லாம் அங்கதான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சிறப்பான குருகுலம். அந்த குரு ரொம்ப சிறப்பா எல்லாத்துக்கும் பாடங்களை சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு பேர் பெற்ற அந்த ஒரு குருகுலத்துல அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாரு. இந்த இறைவன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு ஒரு பாடம் நடத்தினாரு. இந்த இறைவன்கிறது யாருன்னா, இந்த உலகம் முழுக்க அந்த இறைவன் நிறைஞ்சிருக்காரு. ஒவ்வொரு பொருளையும் இருக்காரு, ஒவ்வொரு உயிர்கள்லையும் இருக்காரு அப்படின்னு சொல்லி அதை பாடம் நடத்தினாரு. இந்த மாணவர்கள்லாம் அந்த பாடத்தை கேட்டுருந்தாங்க. அதுல ஒரு மாணவன் ரொம்ப ஆத்மார்த்தமா அதை உணர்ந்து, சரி இறைவன் எல்லாத்திலையும் இருக்காரு அப்படின்னு அந்த நிமிஷத்துல இருந்து அவனுக்கு ரொம்ப ஒரு பக்தியோட இருந்தா. அவர் சொன்னது அப்படியே முழுசா நம்பி இது பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்படி அடுத்த நாள் காலையில இந்த பையன் ஒரு ரோடு வழியா நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு யானை ஒண்ணு வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த பையன் கொஞ்சம் தூரத்துல வந்துகிட்டு இருக்கும் போதே இந்த யானை திடீர்னு மதம் பிடிச்சு அப்படியே ஓட ஆரம்பிச்சிருச்சு. கண்ணு முன்னாடி இருக்கிற பொருட்கள் எல்லாம் அப்படி தூக்கி போட்டு வருது. யாரும் பக்கத்துல கூட வரல. அந்த யானை பார்க்கணும் இவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கறான். அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படி யானை கண்ணில் படுற பொருளை எல்லாம் துவம்சம் பண்ணிட்டு வருது. இப்ப இந்த மாணவனுக்கு அந்த நேத்து குரு சொன்ன பாடம் ஞாபகம் வருது. எல்லாத்துலயும் கடவுள் இருக்காரு, ஒவ்வொரு உயிர்லயும் கடவுள் இருக்காரு அப்படின்னு அந்த குரு சொன்னப்போ இவனுக்கு மனசுல என்ன தோணுதுன்னா, அப்போ அந்த யானையிலையும் கடவுள் இருப்பார்ல, அந்த யானைங்கிறது யாரு? சாட்சாத் இந்த விநாயக பெருமான். அப்ப அந்த கடவுள் எப்படி எனக்கு ஏதாவது இது பண்ணுவாரு, கெடுதல் பண்ணுவாரு அப்படின்னு இந்த கடவுள் கண்டிப்பா அந்த யானையிலையும் கடவுள் இருக்காரு. அந்த யானை எனக்கு எந்த கெடுதலும் பண்ண முடியாது, பண்ணாது அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இந்த பையன் அந்த யானை மதம் பிடிச்ச வந்து எல்லாரும் ஓடுறாங்க. இந்த பையன் மட்டும் நடந்து போய்கிட்டே இருக்கான். எல்லாரும் பயந்து ஓடிட்டு இருக்கும்போது இந்த பையன் மட்டும் ரொம்ப தைரியமா யானை நீ எதுவும் பண்ணாது, யானையில கடவுள் இருக்காரு நடந்து போறத பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஆச்சரியம். எல்லாரும் சொல்றாங்க, அந்த யானை பாகனே கூப்பிட்டு சொல்றாங்க, தம்பி யானை மதம் பிடிச்சு வருதுடா, என்னாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாத, அந்த பக்கம் திருப்பி ஓடி போயிரு, தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்ற. கேட்கவே இல்லை இந்த பையன். யாரு சொல்றதையும் காதல வாங்கல. இந்த யானைப்பாக சொன்னதை கூட காதல வாங்கல. யானையை கண்ட்ரோல் பண்ற யானைப்பாகனே இதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னாலும் அந்த பையன் கேட்காம வந்துகிட்டே இருக்க. அந்த யானை பக்கத்துல யானை அவனை தும்பி கையால அப்படி தூக்கி அலேக்கா தூக்கி அப்படி ஒரு வீசுச்சு. நல்ல வேலை அந்த அவனுக்கு பெரிய அடி ஒண்ணும் இல்லை, லேசா கை கால் மட்டும்தான் கொஞ்சம் இதாகி, பெரிய அடி ஒண்ணும் இல்லை, தப்பிச்சுட்டான். இப்போ அந்த பையனை கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தோன்னா அடுத்த நாள் அந்த குரு அவனை பார்க்க வர்றாரு. அப்ப அந்த குருகிட்ட கேட்கிறான், நீங்க நேற்று சொன்னீங்களே எல்லாத்துலயும் கடவுள் இருக்காரு அப்படின்னு. அந்த பாருங்க யானையில அந்த கடவுள் இருப்பாருன்னு நினைச்சிட்டு நான் போனேன். அந்த கடவுளை நீ ஒன்னும் செய்ய மாட்டார் நம்பி இருந்தேன். ஆனா அதை பாருங்க அந்த யானை என்னை தூக்கி போட்டுருச்சு. அப்ப அந்த யானையில கடவுள் இல்லையா, இருந்தது ஏன் அவர் என்னை இதுவும் செய்யலை, நீ ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு அந்த பையன் அந்த குருவை பார்த்து கேட்டானாம். அந்த குரு அவன் கேட்கிறான், சொல்றதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையா சொன்னாரான், தம்பி நான் சொன்னது கரெக்டு தான், நீ கேட்டதும் கரெக்டு தான். ஆனா நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கல. நல்லா யோசிச்சு பாரு. நான் என்ன சொன்னேன்? எல்லா உயிர்களையும் கடவுள் இருக்காருன்னு சொன்னேன். நீ என்ன சொன்ன? அந்த யானையில அந்த கடவுள் இருக்காருல, ஏன் என்னை காப்பாத்தல, ஏன் நீ இப்படி பண்ணுச்சு அப்படின்னு நீ கேட்ட. அந்த யானைப்பாக உன்னைய சொன்னான்ல, தம்பி நீ வராத, யானை மதம் பிடிச்சிருக்கு, என்னாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ யானை பக்கத்துல வராத, தள்ளி போயிருன்னு சொன்னால. அந்த யானை பாகனுக்குள்ளேயும் அந்த கடவுள் இருப்பார்ல, அந்த யானை பாகனுக்குள்ள இருக்கிற கடவுள் தான் உனக்கு அந்த வார்னிங்கை கொடுத்தது. நீ அந்த வார்னிங்கை கேட்கலன்னா அது உன்னுடைய தப்பா கடவுளுடைய தப்பா? நீ சரியா புரிஞ்சுக்காம இருந்துட்டு கடவுளை நீ எப்படி கேள்வி கேட்ப அப்படின்னு கேட்டாராம் அந்த குரு. அப்பதான் இவனுக்கு புரிஞ்சுது, நம்ம குரு சொன்னதை என்ன நம்ம யோசிக்கிறதெல்லாம் இருந்தோமே தவிர அதை புரிஞ்சுக்க நம்ம முயற்சி பண்ணல அப்படிங்கிறது. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது. அந்த ஒரு அனுபவம் அவனுக்கு அதை தெளிவா புரிய வச்சுது. இனிமே எந்த ஒரு விஷயத்தையும் அவன் தெளிவா புரிஞ்சுக்குவான். ஆனா அந்த அனுபவம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. இதே மாதிரிதான் நம்மளும் நம்ம லைஃப்ல நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள், யாரோ ஒருத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நம்ம ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்கோமே தவிர அனுபவிக்கிறது இல்லை, அதை புரிஞ்சுக்கிறது இல்லை.
நாம அந்த அனுபவம் நம்ம கிடைச்சதுன்னா கண்டிப்பா நம்ம அதை போட்டில் அடிச்ச மாதிரி நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்படிங்கிறதுனாலதான் அனுபவத்தை விட ஒரு சிறந்த ஆசிரியர் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி நம்ம லைஃப்ல கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு அந்த அனுபவத்துல இருந்து நம்ம லைஃப லீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் நமக்காக இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.